இன்றைக்கு நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா போர் என்ன? அன்னைக்கு சாதாரண வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கும் ஆதார் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கும் இப்போ நடக்கிற சண்டை. அப்பாக்கு அறிவே இல்லை, என்னை போட்டு அடிக்கிறாங்க. இந்த அப்பாக்கு அறிவே இல்லை, என்னை போட்டு இப்படி உதைக்கிறாங்க. இப்படி எல்லாம் நான் திட்டி இருக்கிறேன். ஆனா அன்றைக்கு உதைச்சதுனால்தான் இன்னைக்கு இந்த அங்கேயே போட்டு நான் நிக்கிறேன். நீங்க தானே அப்பா, உங்க மகன் கிட்ட கேட்க கூடாதா இத அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை விசாரிக்கும் பொழுது என் தகப்பன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐயோ அவன் என்ன கொன்னு போட்டுருவான் நான் அவனை விசாரிச்சா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னதாக என் மனைவி எனக்கு சொன்னாங்க. ஆண்டவர் தான் இந்த ஆராதனையை நமக்காக நடத்தி தர வேண்டும். இந்த நாள் இந்த உலகத்திலே மிக சிறந்த நாள். இந்த நாள் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு நாள். ஆகவே இந்த வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரு, நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயகம் நாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவில் என்றார். நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை அழைத்தோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அப்பா. அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த நல்ல நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தனியினாலே நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட இங்கிருந்து நாங்கள் திரும்பி செல்வோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கின்றதப்பா. ஆகவே கர்த்தர் இந்த ஆராதனை முழுக்க நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை அலங்கரிக்கும்படியாக, நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். தேவனே, நீரே எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். தகப்பனார் யாவருக்கும் இது தகப்பனார் தினம் என்பதனாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே தாய்மார்கள் தினத்தை மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள். இன்று தகப்பனார் தினம். ஆகவே இதை விசேஷமாக நாம் கொண்டாட வேண்டும். தகப்பனார் என்று சொன்ன உடனே நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருகின்றது. தகப்பன் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் இல்லை. ஆனால் தகப்பனை குறித்து நாம் என்னென்ன நம்முடைய மனதிலே நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. எத்தனை பேருடைய தகப்பனார் உயிரோடு கூட இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க. யாருமே இல்லை. ரைட். எல்லாருடைய தகப்பனாரும் அவர்களை கடந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவர்களை நினைவு கூறும்படியாக ஒரு நல்ல நாள். மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாமும் தகப்பனாய் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? ஒரு தகப்பனாய் குடும்பத்திலே இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை தகப்பனார் என்று சொல்லும்போது கொஞ்சம் தான், ஆனா தாய்மார் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. அதனால தாய்மாரும் இதுக்கு இல்லையோ, இது தகப்பனாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு வேளை வார்த்தைகளோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை, அடுத்தது மனிதியையும், அதாவது ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் பொழுது இவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உருவாக்கினார். அதனாலதான் ஆதாமின் விழாவின் எலும்பிலிருந்து அவர் அந்த
பெண்ணை உருவாக்கினார். ஒருவேளை ஆதாமை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? களிமண்ணால் அவர் உருவாக்கினார். அந்த களிமண்ணில் அந்த நாசியிலே தம்முடைய ஜீவனை ஊதினார். ஆனால் ஏவாளை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? அந்த ஆதாமன் விழாவில் இருந்து எடுத்து தேவன் அந்த ஏவாளை உருவாக்கினார். அப்படி என்றால் தனியாக ஒரு சுரூபத்தை அவர் உருவாக்கவில்லை. மனிதனுடைய ஆதாமின் உடைய விழாவிலிருந்து உருவாக்கப்பட்டவள் ஏவாள். ஆகவே இவர்கள் இருவரும் ஒருவர் தான் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாக சொல்லுகின்றார். ஆகவே ஒரு குடும்பத்திற்கு தகப்பனும் தாயும் முதலானவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குடும்பத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். இதை குறித்து அருமையான பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மிக அழகாக அவர் சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். ரொம்ப பயங்கரமாக அருமையான பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே அழகாக எழுதுகின்றார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். அப்படி என்றால் தன் சொந்த ஜனங்கள் என்றால் யார்? தன்னுடைய இனத்தார், தன்னோடு கூட பயணிக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே அவர்களை விசாரிக்கிறவராய் இருக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுகின்றார்? தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் என்று சொல்லி அழகாக அவர் எழுதுகின்றார். வீட்டாரையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகின்றார். ஒருவன் தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். விசுவாசத்தை மறுதலிக்கின்றவன், ஆண்டவர் பேரிலே விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆகவே நாம் ஒரு தகப்பனாய் மட்டுமல்ல, ஒரு தாயாய் இருக்கின்றவர்களும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டை விசாரிக்க வேண்டும். மகன் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா எங்கப்பா போற என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். மகா வெளியே போனா எங்கப்பா போறன்னு விசாரிக்கணும். போயிட்ட வந்த பிற்பாடும் வெளியே போயிட்டு இந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் எங்கம்மா போயிட்டு வந்த, என்ன ஆச்சு நீ போன இடத்துல அப்படி நாம் விசாரிக்க வேண்டும். எப்படியா நான் விசாரிக்கிறது? அவங்கள வளர்ந்த பிள்ளைங்க. அப்படி விசாரிச்சு அவன் என்ன பண்றான்? என்ன திரும்ப ஒரு பதிலடி கொடுக்கின்றான். என்னால அவங்கிட்ட பேச முடியல, அவமரியாதையாக அவன் பேசுகின்றான் என்று சொல்லக்கூடியவர்களாய் இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள், தகப்பனார் விசேஷமாக இருக்கின்றார்கள். ஒரு சமயம் என்னுடைய மனைவி ஒரு காரியத்திற்காக என் தகப்பனாரிடத்துல போய் சொல்றாங்க, நீங்க தானே அப்பா, உங்க மகன் கிட்ட கேட்க கூடாதா இத அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை விசாரிக்கும் பொழுது என் தகப்பன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐயோயோ அவன் என்னை கொன்னு போட்டுருவான் நான் அவனை விசாரிச்சா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னதாக என் மனைவி எனக்கு சொன்னாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகின்றது? மகன் கொன்னுடுவானா அப்பாவை? நிச்சயமா இல்லை. ஆனா எங்க அப்பா அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா என் மடியில தான் தங்களுடைய உயிரையே விட்டாங்க. அவங்க உயிர் போற நேரத்துல, பிரியற நேரத்துல தூக்கி மடியில உட்கார வச்சு, நான் முதுகுல தட்டி கொடுக்குறேன், என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போகாது, என்னை இப்படியே விட்டு நான் சாகுறேன் அப்படின்னா. அப்ப என் மடியில தான் தன்னுடைய ஜீவனையே விட்டார். ஆனா அந்த அப்பா சொன்ன வார்த்தை என்ன? அவனை நான் விசாரிச்சா அவன் என்னை கொன்னு போட்டுருவான். இன்றைக்கு நிறைய தகப்பன்மார் நினைக்கின்ற காரியம், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைக்கக்கூடிய காரியம் இதுதான். நாம தான் தவறுதலாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய எண்ணங்களிலே வைத்திருக்கின்றோம். சரி, அப்படியே அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக பேசினால் அவர்கள் யார்? வேறு யாரும் இல்லையா, நம்ம பிள்ளைங்க தானே. நம்ம பிள்ளைங்க பேசினா பேசிட்டு போட்டோம். நமக்கு அல்லாதவர்கள், நம்மை குறித்து தெரியாதவர்கள் யாரோ நம்மளை குறித்து விமர்சனம் பண்ணும் பொழுது
அதை விட நம்ம பிள்ளை நேருக்கு நேராக கேள்வி கேட்பதினால தவறே இல்லையே. ஏன் அதை அப்படி எடுத்துக்க கொள்ளக்கூடாது? என்னை குறித்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அவன் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும். அப்படியே மனைவி கேட்பாங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அவனுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா நான் யாருன்னு? யாரோ சொல்ற விமர்சனத்தை குறித்து நாம ஏன் வீணா நம்ம மனதுல போட்டுக்கிட்டு வீணா நம்ம அதை டென்ஷன் ஆகிட்டு ஏன் பிரச்சனைக்குள்ளாக நாம கடந்து போகணும்? நம்ம உடம்பை நம்ம ஏன் கெடுத்துக்கணும்? ஆனா நம் வீட்டாரை நாம் விசாரிக்க கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். ஒருவேளை அது நம்முடைய தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கையுடைய வீட்டாராய் இருக்கலாம், தம்பியுடைய வீட்டாராய் இருக்கலாம், அல்லது நம்முடைய மச்சானாக இருக்கலாம், அல்லது மச்சினிச்சியாக இருக்கலாம், அவருடைய வீட்டாராக இருக்கலாம். இங்க அதுதான் அருமையான பவுல் எழுதுகின்றார், உன் வீட்டை விசாரியாமல் போனால் நீ விசுவாசத்தை இழந்தாய் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அவர்களை விசாரிக்கும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். வீட்டின் தலைவர்களாக, தலைவியாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். அவர்கள் ஒருவேளை கெட்டு போனால் அந்த பாவம் நம்மை சுமக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் பிலாத்து அழகா ஒண்ணு செய்தான். இயேசுவை அவன் என்ன சொல்லிட்டான், அவர் ரொம்ப நல்லவரு, இதுக்கு மேல நீங்க என்னவாது பண்ணீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கை கழுவிட்டான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எனக்கு தெரியாது, அவர் நல்லவர், அவர் நீதிமான், அவர் மேல ஒரு குற்றமும் இல்லை. இதுக்கு மேல அந்த பிரதான ஆசாரியன் என்ன சொல்றான், இதுக்கு மேல உங்க பிரியம். யார்கிட்ட சொன்னா? பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியர் யாரு? பிஷப். பிஷப் மாற்ற சொன்னான். அப்ப இயேசுவை பொருளாதாரம் என்று சொன்னது யாரு? பிஷப்மார்கள். வெளியில போற ஒரு முஸ்லிமோ, இந்துவோ, இல்ல ஒரு சீக்கியனோ, இல்ல புறஜாதியானோ அல்ல. இயேசுவை ஏன் காட்டி கொடுத்தவர்கள் யார்? பிரதான ஆசாரியர்கள் தான். ஆனா பிலாத்து வேற எவனோ ஒருத்தன், அவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான், இவர் நீதிமான், இவர் நல்லவர் என்று சொல்லி அவன் கை கழுவி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த விதமாக நம்முடைய வீட்டாரை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் விசாரிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் அதற்கு காரணம் யாரு? அது பொறுப்பு யாரு? நீங்க தான். நீங்க தான் பொறுப்பு. மற்ற இடங்களுக்கு அடிச்சியாவது இழுத்துட்டு போறீங்கல்ல, மற்ற இடங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கனுக்கு போறீங்க, யாருடைய பிறந்தநாள் கட்டாயம் வந்தாகணும், அசிங்கமா நினைப்பாங்க, நீ கட்டாயம் வந்தாகணும் கூட அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு போறோம். ஆனா ஆலயத்துக்கு வரும்போது மட்டும், ஐயா நான் சொன்னையா அந்த பிள்ளைங்க கேட்கலையா, ஐயா இந்த பிள்ளைங்க வர சொன்ன அந்த பிள்ளைங்க வரலையா, இப்படி அழகா நம்ம சொல்லிவிட்டு போகின்றோம். ஆனால் இங்க அருமையான பவுல் எழுதுகின்றார், நீ உன் சொந்த வீட்டாரை விசாரியாமல் போனால் நீ விசுவாசத்தில் மறுதளிக்கிறவனும். அடுத்தது இன்னொரு வார்த்தையை சொல்லுகின்றார், அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறாய். அவிசுவாசியே மேல்ன்ற, இந்த ஆலயத்துக்கு வராதவனே மேலுப்பா, இந்த ஆலயத்துக்கு வராதவனே மேல், அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருக்கிறாய். அப்ப நீ கெட்டவன், உன்னை நல்லவன் சொல்லிக்காத. உன் பிள்ளைகளை விசாரிக்காமல் போனால், உன் வீட்டை நீ விசாரியாமல் போனால் நீ கெட்டவன். இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய தலையாகிய ஒரு அருமையான ஒரு காரியத்தை, ஒரு தலைமைத்துவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இதெல்லாம் நான் செய்ய முடியாதுங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் கெட்டு போகும்போது, அல்ல வேற யாரோடு கூட துணை தேடி போன பிற்பாடு, நான் எவ்வளவு சொல்லி அவன் என்ன பண்ணல, கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் நான் எவ்வளவோ சொன்ன அவன் கிட்ட, ஆனா அவன் கேட்கல. பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. அதனால்தான் வேதம் சொல்லுகின்றது, பிள்ளைகளை சிக்ஷை செய், பிள்ளைகளை அடித்து கண்டித்து உணர்த்தி வளர். அடுத்தது பழைய ஏற்பாட்டுல வேதம் சொல்லுகின்றது, நீ படுக்க போகும்போதும்
நீ நடக்கும் போதும் நீ உட்காரும் போதும் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதி. உன் வீட்டு வாசல்ல, உன் வீட்டு படுக்க அறையில, உன் வீட்டு எல்லா அங்கத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற அந்த பிள்ளைகள் படிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு இது ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவரோடு பேசும். இதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்ற பெற்றோர்கள் தான் பிற்பாடு அவதிப்படுகின்றார்கள். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்து, அவர்கள் போதிக்க வேண்டிய நிலையில நீ போதி. இல்லையா என்ன எதுவும் பண்ணவே மாட்டாயா, எனக்கு சோறு கூட தர மாட்டாயா, என்னை கவனிக்கவே மாட்டாயா, அது காரணம் நீதான், பிள்ளைகள் அல்ல. ஏன்னா பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை நீ நடத்தவில்லை. நீ என்ன நினைக்கிற, ஐயோ என் பிள்ளை அடிக்கூடாது, என் பிள்ளைய நான் கண்டிக்க கூடாது, என் பிள்ளைய நான் அப்படியே தானா வளருவான், அவன் தானா உலகத்துக்கு ஏற்றமாதான் வளருவனே தவிர ஆண்டவருக்கு ஏற்ற விதம் வளரவே மாட்டான். நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய வீட்டை விசாரியாமல் போனால், நம்முடைய வீட்டை கவனிக்காமல் போனால் விசுவாசியை விட கெட்டவனாய் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி வேதம் திட்டமாக கூறுகின்றது. வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டின் பாகத்திலே ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு சம்பவம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு இக்கட்டான சம்பவம். அங்கே சாராள், அடுத்தது ஆகார், இந்த 2 பேரை குறித்து மிக விசேஷமாக அங்க சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள். ஆபிரகாம் சாராள் 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத காலத்துல இதே சாராள் என்ன சொல்றா, ஆகார் வேலைக்காரியா இருக்கிறார். அப்போ ஆபிரகாமை பார்த்து சாராள் என்ன சொல்றா, நீ வேலைக்காரியாகி ஆகாரத்துல வேணா எப்படியாவது படுத்து ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆனா அந்த ஆகார் என்ன பண்றா, பிள்ளையை பெற்று எடுக்கின்றார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பிற்பாடு சாராளுக்கு குழந்தை ஏற்பட்ட பொழுது இப்பொழுது சாராள் என்ன சொல்லுகின்றாள், இந்த ஆகாரையும் அந்த பிள்ளையும் வெளியே துரத்து. காரணம் என்ன, அவர்கள் வேலைக்காரியவா, இந்த வீட்டின் வேலைக்காரியோ அல்லது அவளுடைய மகனோ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் சொல்லுகின்றாள். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன இக்கட்டான சூழ்நிலை? அன்னைக்கே ஒருவேளை இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மனதில் வைத்து கொண்டு, இல்லம்மா ஆண்டவர் வாக்கு உரைத்திருக்கின்றார், வானத்தின் நட்சத்திரங்கள் போல உன் சந்ததியை நான் உருவாக்கி தருவேன், அதனால இப்போ நான் ஆகாரிடத்துல போக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கார். மீண்டும் பழைய காலத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் மனிதனிடத்துல கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஆதாமும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கனியை மட்டும் புசிக்காதீங்க, இந்த கனியை புசித்தால் உங்க கண்கள் திறக்கப்படும், அதனால் உங்களுக்கு வேதனையாகும், வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு. அங்க ஆதாம் என்ன பண்றான், ஏவாள் கொண்டு வரா கனிய, இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குது, இதை சாப்பிட்டா நம்ம கண்ணு திறந்துருமா, நம்ம ஆண்டவரை போல ஆயிடலாமா, அந்த அவன் சொன்னாவே, அதனால நான் சாப்பிட்டுட்டேன், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆக தகப்பனால் இருக்கின்றவர் தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அது சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால அந்த ஏற்ற துணையை பேச்ச நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டதினால் ஆதாமுக்கு வந்த வினை என்ன, அந்த ஏதேன் தோட்டத்தில் விரட்டப்பட்டார்கள் 2 பேர். அன்னைக்கே அந்த ஆதாம் தன்னுடைய மனைவியை கண்டித்திருந்தால், அந்த ஏவாளை கண்டித்திருந்தால், இல்லை இது நமக்கு தேவையில்லாத காரியம், வேண்டாம் தூக்கி போட அந்த கனின்னு சொல்லி இருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும். அதே விதமாக இந்த ஆபிரகாம் சாராளை பார்த்து, வேண்டாம் எனக்கு அப்பேற்பட்ட எனக்கு ஒரு மகன் எனக்கு தேவையில்லை, பிள்ளைகளுக்கு தேவையில்லை, ஆகாரத்தில் நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லி இருந்தார். இப்பொழுது இந்த வீணான ஒரு குழப்பம் இருந்திருக்காது. இப்ப ஆபிரகாம்
என்ன புரியல, எப்படி ஆகார துரத்துவது வெளியே? என தனக்கு பிறந்த ஒரு மகன், எப்படி அந்த மகனை விட்டு கொடுப்பது என்ற நிலை ஏற்படுகின்றது. சாராள் சொல்றார், துரத்துவது 2 பேரையும் வெளியே. ஆனால் ஆபிரகாம் அமைதியாக இருந்தான். ஆனால் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசி சாராள் சொல்வதை செய் என்று சொல்லி சொன்னார். பிற்பாடு சாராள் சொன்னதை அப்படியே ஆபிரகாம் செய்தான். வெளியே போன பிற்பாடு, தண்ணீருக்கு ஏக்கம் வந்த பிற்பாடு, தண்ணீர் இல்லாத நிலையிலே அந்த ஆகார் அருகே தேவ தூதர்கள் அந்த ஆகார் இடத்துல வந்து, உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், அவர்கள் இந்த பூமியை ஆளுவார்கள் என்று சொல்லி சொன்னார். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ஈரான் போர். வேற ஒண்ணுமே இல்லை. அமெரிக்க ஈரான் போர் அதுதான். வேதத்தில் இருக்கின்ற காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் நடக்குது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா போர் என்ன? அன்னைக்கு சாராள் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கோ ஆகார் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கோ இப்போ நடக்கிற சண்டை விளங்குதான். அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு இந்த போர். இன்றைய வரைக்கும் முடியவில்லை. இந்த உலகத்தின் இறுதி வரைக்கும் இந்த சண்டை இருக்கதான் செய்யும். இது முடியவே முடியாது. ஒருவேளை இப்ப கமா போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்லி ஒருவேளை இந்த யுத்தத்தை நிறுத்துவாங்களே தவிர இந்த போர் கடைசி வரைக்கும் நடக்கும். காரணம், இது ஆபிரகாமினால் ஏற்பட்ட ஒரு காரியம். சாராளுக்கு பிறந்த மகனும் ஆகாருக்கு பிறந்த மகனும் 2 பேரும் இன்னைக்கு யார் இப்போ எதிராளிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை விசாரிக்கும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். வீட்டின் தகப்பன் தான் வீட்டுக்கு முதலாளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு யார்தான் காரணம்? அந்த குடும்ப தலைவன் தான் காரணம். இதை மறந்து விடக்கூடாது. ஆகவே நம்முடைய தீர்மானங்கள் இந்த தகப்பனார் தினத்திலே, ஃபாதர்ஸ் டே, இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை விசாரிக்க கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதனால் ஒருவேளை நான் கூட பல முறை எங்க அப்பாவை நான் திட்டி இருக்கிறேன். இந்த அப்பாவுக்கு அறிவே இல்லை, என்னை போட்டு அடிக்கிறாங்க. இந்த அப்பாவுக்கு அறிவே இல்லை, என்னை போட்டு இப்படி உதைக்கிறாங்க. இப்படி எல்லாம் நான் திட்டி இருக்கிறேன். ஆனா அன்றைக்கு உதைச்சனால்தான் இன்னைக்கு இந்த அங்கேயே போட்டு நான் நிக்கிறேன். அன்னைக்கு உதைச்சனால்தான் இப்பேற்பட்ட ஆலயத்தை நிறுவுவதற்கு ஆண்டவர் எனக்கு துணை செய்தார், எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆகவே நாம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவதினாலே நம்ம பிள்ளைகள் வளர்ந்து ஓங்கி செழிப்பார்களே தவிர எந்த நாளிலும் அவர்கள் தோண்டு போக மாட்டார்கள். ஆகவே இதை புரிந்து கொண்டு விசுவாசிகளாய் நாம் இருக்கும்படியாக நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கின்றவர்களாய் வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த தகப்பனின் நாளிலே ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உங்களுக்கான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தங்களுடைய தகுதியை உணர்ந்து தாங்கள் எதற்காக இந்த குடும்பத்திலே தகப்பனாராய் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து தங்களுடைய கடமையை சரியானபடி செய்யத்தக்கதாக தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இந்த நல்ல நாளிலும் அப்பேற்பட்ட கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென்.